பண்ண ஆரம்பிச்சிருமா. ஃபஸ்ட்டு F1 கார் வந்து ஒரு இடத்துல கொடுக்கணும். இவ்வளோ வேறு போலீஸ் கேஸு ராசி கூடாத கொஞ்சம் மட்டும் குறையும். ஐயோ சிமியான் மாமா கிட்ட கொடுக்கணும். சிமியான் மாமானா அது வந்து கார் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், GTA5 சிமியான் மாமா தெரியுங்களா? தெரியும் நினைக்கிறேன். சிமியான் மாமா வீட்டுக்கு போனோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சிமியான் மாமா இஸ் ஈஸி ஆல்வேஸ் இப்போ பண்ணி என்னோட சிமியான் மாமா வீடு இங்கேதான்டா இங்கே இருக்கும். இது சிமியான் மாமாவோட வீடு கால்ஃப் கிரவுண்டு. குட்டி அவங்க அப்படியே முட்டுக்கு விட்டுருக்கோம். அந்த ஏதாச்சும் காருக்குள்ள லிஃப்ட் கேட்டு போயிடும் வேண்டியதான். யார் லிஃப்ட் கேட்கணும். அட போய் நான் ஒரு நிமிஷம் சும்மா விடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து சூப்பர் காரை மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ என்ன கார்னா நிறைய கார் இருக்கு. ஆனால் அதில் என்னென்ன கார் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன்னா, நிறைய பேர் கேட்குறது இந்த ஏதோ ஒரு பெட்டிக்கார கார் தான். இது வந்து 7000 தினம் 7000 நம்ம வந்து கேரக்டர் மாற்றிடுவோம். அந்த கார்லாம் வந்து அவள் சேல் பண்ணியிருப்பா. ஏன்னா யாருன்னா வந்து பழைய வீடியோ பார்க்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். கூப்பிடுவான் அக்கா அக்கா. ஏய், இவ யாருன்னா கேட்குறீங்களா? இவதான் ஃப்ராங்க்லின் மாமாவோட அண்ணாச்சி அக்காவாச்சு தங்கச்சி. முக்கியமாக என்னென்னமோ வளர்றேன். 1700. ஓ, இந்த காரை தான் மாடிஃபிகேஷன் பண்ண சொன்னாங்க. ஐயோ, மீதி உட்காந்துச்சுன்னு இருக்கா? நான் இன்னும் மாடிஃபிகேஷனே பண்ணலை. இந்தாக்கா நான் ஏறி உட்காடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த அக்கா நம்ம விஜய் அண்ணா ஃபோட்டோக்கா வந்திருக்கேன். ஓகே கைஸ், இந்த ஃபோட்டோ வச்சுட்டு வேண்டியதுதான். விஜய் அண்ணா கார் வந்து கொடுக்கலாம். அங்கே அக்கா ஏறி உட்காருக்கா, கூட்டின்னு வரலாம். இந்த விஜய் அண்ணாவோட காரை வந்து கொடுக்கணும். வாங்க விஜய் அண்ணா செமையா இருக்கு. விஜய் அண்ணாவோட காருக்கு செமையா இருக்குல்ல. அண்ணா விஜய் அண்ணா நம்ம சிமியான் மாமாவை நம்ம ஃபர்ஸ்ட் டெலிவரி சிமியான் மாமா தான். அப்புறமா ஐயோ அண்ணா காரில் ஒரு டேமேஜ் கீழே விழுந்தாலும் ஃப்ராங்க்லின் அண்ணா குழந்துருவாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீட்டு ஏர்போர்ட்டில் செகண்ட் டெலிவரி ஆகிட்டு செம்மையாக முடிச்சிருப்பேன். இங்கேதான் ஜெட்டெல்லாம் இருக்காக்கா. ஒரு ஜெட்டு இருக்கா, நம்ம எடுத்துன்னு ஓட்டலாமா? ஐயோ கார் ஆகாச்சு. கதவு தானே திறந்துக்குச்சு, மூடிக்கலாம். விட்டு சரிக்கா விட்டுறேன். உன்னை நம்பி தான் விட்றேன். என்ன சொன்னாலும் சிமியான் மாமா ஃப்ராங்க்லின் மாமாவை வந்து நீ தான் திட்டு வாங்கணும், சரியா? சேர்றா. இப்போ கார் ஆளோவில் ஃப்ரெண்ட் பண்ணேன். அக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு பைக் இருக்குக்கா. நான் இந்த பைக்கில் தான் எப்பயும் வருவேன். ஏறி உக்காருக்கா. என்னடா உன் சைஸுக்கு கரெக்டாக இருக்கு பைக்கு. ஆமாக்கா, எல்லா சைஸும் இது கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும். யாருமா? சரி, ஓகே. ஓ மை காட், எப்போ சிமெண்ட் கல்லு தானே அது? அட அப்பா, டூப்ளிகேட்டா? சரி, என்னடா வீட்டுக்கு போற அக்கா? என்னங்க நீ ஏர்போர்ட் பக்கத்துல வீட்டு வச்சிருக்கீங்க? ஏய், நான் என்னடா தெரியும், ஃப்ராங்க்லின் மாமா தாண்டா விட்டாரு. ஐயோ அக்கா என்னக்கா வண்டியில் உட்காந்துருக்கா? நான் என்ன கம்பியில் உட்காந்துக்கிட்டோம். ஐயோ எனக்கு அடிபட்டுருச்சு. என்னன்னு பார்க்க வந்தாலாக என்னடாச்சு? ஐயோ இந்த அக்கா மேலே தப்பு படக்கூடாது. ஏன்னா எப்பயுமே பாசம் கட்டிட்டு இருக்காங்க.
பாசக்காரன் நண்பா, நீ நேசம் காட்டு வாப்பா. அக்கா இப்போ நான் ஃபீலிங் அடிக்க போகிறேன், பயப்படாத. நான்லாம் பயத்துக்கே பய காட்டுறவன். என் அண்ணன் முன்ன பார்த்து பயந்து பண்ணுங்க, இல்லை ஒரு பயம் கூட இல்லை. இப்போ பாருக்கா உன் பக்கம் தூக்குறேன், என்னோட ஒரு பயம் காட்ட மாட்டேன் இந்த அக்கா. சரி ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு போவோம். இப்போ அடுத்த காரணம் இல்லை அக்கா, நான் இப்போ இந்த கார் தான்க்கா மாடிஃபிகேஷன் பண்ணோம், என் ஃபேவரட் காருக்கா. நான் வரும்போது இந்த கார் எடுத்துன்னு வந்தேன். சரி ஓகே விட்டு இந்த கார் வந்து ஒரே ஃபேமிலி ஃபோட்டோக்கா. என்ன ஃபேமிலி ஃபோட்டோனா, ஏதோ ஒரு ஸ்கின்னு போட்டால் என்னடா இன்னும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ கிடைக்கும். இல்லை இது ஒரு நாய்க்குட்டி ஃபோட்டோ. அந்த நாய்க்குட்டி ஃபோட்டோ நான் எங்கே தேடுறது? என்கிட்ட நாய்க்குட்டி ஃபோட்டோ இருக்குமான்னு தெரில. சரி ஓகே, வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தாலும் முடியல. அட இது வேறு அடத்தை, என்னடா நிறைய ஃபோட்டோ கிடைக்குது. என்ன அக்கா வந்து ஏறுக்கா, இது வந்து ஒரு எரிமலை ஃபோட்டோக்கா. இது வந்து பாருங்களேன், அப்படி எரிமலை வந்து இது வந்து நான் சஜஸ்ட் பண்ணல, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி கேஸ், இது வந்து டைம் எடுக்குதா, அதனால நான் வந்து போய் அவங்க கொடுக்குற இடத்துல மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். டட்டா பை. ஏக்கா இந்த இடம் தான்க்கா. என்னக்கா நான் எல்லா இடத்துலையும் டேமேஜ் பண்ணுறேன். வரல விட்றா, நம்ம கதவு ஒழுங்காக சாத்தலை, அது இப்போ நின்றுச்சு. அக்கா உன் கதவு தான்க்கா இப்போ உடஞ்சிருக்கு. சரி கேஸ், திருப்பி வீட்டுக்கு போனோம். திருப்பி ஒரு ஆர்டர். ஐயோ கேஸ், இது வந்து என் ஃபேவரட் பைக். ஆனால் இது வந்து என்கிட்ட நிறையா இருக்குது, அதனால் ஒரு பயப்பட முடியும். சரி ஓகே, இப்போ இங்கேருந்து கொடுக்குற இடத்துக்கு போனோம். ஆனால் நான் வந்து வெயிட் பண்ணுங்கள், இது வந்து ஃபேவரட் பைக்கில் கொடுக்கணும். சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க கைஸ். என்ன காரணம், இது கக்காஷி கார் கைஸ், அதான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. சரி ஒன்றுங்க, பார்த்துருவோம் வாங்க. அக்கா வாங்க, கொடுக்குற இடத்துல ஒன்றுங்களா போயிட்டுக்கிறேன். கைஸ் வந்து அக்கா வந்து போலீஸ் வந்து அந்த இதுக்கு வந்து அக்கா வந்து அந்த போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, அதனால அங்கே போயிட்டாங்க அக்கா. இது வந்து ஃபேமிலி. அடுத்து அந்த பில்டிங் இருக்குன்னா அங்கே அக்கா. ஐயோ இந்த அக்கா வேற போயிட்டு. சரி ஒன்றுங்க, நம்ம போயிட்டு அடுத்த டெலிவரி வந்து இந்த சூப்பர் பைக் தான் கைஸ். உங்களுக்காக எனக்காக ஒரு கஷ்டமான இது வந்து கலர்ஸில். இது வந்து ஒரு மிலிட்ரி பைக் மாதிரி வேணுமா? அச்சோ இந்த மிலிட்ரி பைக் நான் எங்கே எடுக்கிறது? சரி விடுங்க, நான் வந்து சூப்பர் கலர் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து சூப்பராக வேணுமா, அதனால இது வந்து என் ஃபோட்டோவா, இந்த ஃபோட்டோ என் ரூட்டில் நீ வந்து மாறாதப்பா. சரி கொடுத்துருவாங்க. டாட்டா பேபி, டெலிவரி பண்ணுறேன். அடுத்த டெலிவரி வந்து காட்டுறேன். இது வந்து நாய்க்கு ஃபோட்டோ, அதான் கேட்டுருக்காங்க. இங்கே அவங்களே இதை கொடுத்துட்டாங்க. எங்கடா அக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அக்கா வந்து போயிட்டாங்க. ஊருக்கு இவங்க வேற காரணமே புரியாது, அடிச்சு உடையிறது எப்போது பச்சை பிள்ளடா. ஆடிச்சோ அந்த பேங்க்ல, எவன்டா அந்த பேங்க்லலாம் ஆர்டர் கொடுத்தேன். ஆடிச்சோ எப்படி அக்கா செம்மையாக அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரி விட்டுங்க, வாங்க போகலாம். அடுத்து ஒரே டெலிவரி தான். இருங்க வெயிட் பண்ணுங்க. இது வந்து டபுள் விஜய் ஃபோட்டோ. இது வந்து ஒன் லாஸ்ட் டைம். இது வந்து விஜய் அண்ணா கண்ணாடியில் விஜய் அண்ணா மாறிட்டாங்க. அதான் இதை வந்து வானத்தில் டெலிவரி பண்ணுறீங்க. வானத்துலனா அப்படி வானத்தில் அங்கே டெலிவரி பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணுறேன். இஷ்டப்பட்டு
பார்த்துட்டு பக்கக்கு ஸ்டார்டிங்ல இப்படி அதிகாரவில்லை சொல்லிட்டு இப்படி உழுதே. அப்புறம் இப்போ வந்து அந்த விஜயநாக்காரன் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் இந்த டேமேஜ் இந்த ரேப்பிடோ சரி ரேம்பு கொஞ்சம் புஷ்டம் சூப்பர்னு சமைச்சு நல்லாவே நான் கொஞ்சம் விட்டு எடுத்தேன். புஷ்டு போடுங்க ஃபோன் செம்ம ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு போல எந்த கிட்ட வந்துச்சு எப்படியும் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆனால் இதுதான் கஷ்டம் புரியலையே அப்படின்னா eat and watch. டெலிவரி பண்ணிட்டோம்ல. இது வந்து எனக்கு ரொம்ப லாபம். ஆனால் எந்த எல்லாமே ஃப்ராங்க்லின் அண்ணாங்க தான் போனோம். இது ஜிபே பண்ணி விட்ருவோம். பண்ணியாச்சு ஃபுட்லாம் வந்து ஓகே. இது வந்து எல்லாமே பண்ணிட்டேன். அண்ணாக்கு நம்ம ஃப்ராங்க்லின் அண்ணா தான் நம்ம இனிமேல் வருவார். வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ஒரு கார் வாங்கிக்க சொல்லிட்டாரு. இனிமேல் அந்த கார்லேயே வர சொல்லிட்டாரு. நம்மளுக்கு அண்ணாக்கு பிடிச்ச கார் F1 அதே மாதிரி நம்மளுக்கும் F1 தான் பிடிக்கும். இனிமேல் அக்கா வீடியோவில் வருவாங்கன்னா கஷ்டம் ஈஸா பாய் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விட்டுட்டு போயிருங்க கைஸ். ஹாப்பி தீபாவளி நண்பா. பை கைஸ். நண்பர்களே பை. காரை இப்போவே பிடிக்க 2 கார் வாங்க சொன்னாரு. இல்லை 3 கார் வாங்கி சொன்னாரு. நம்மளுக்கு 2 கார் போதுன்ட்டு ஒரு கார் பிளாஸ்ட் பண்ணிட்டேன். பை இந்த வாட்டி பை தம்பி.